ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. சிந்தாமணி சிக்கனுங்க. சரிங்களா, இது வந்து நான் ப்ராய்லர் கோழி தான் 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். சரிங்களா, அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு. நான் கடுகு இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டேன். பிரியாணிக்கு தவிர மீதி எல்லாத்துக்கும் கடுகு போட்டுருவேங்க. உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 3/4 கிலோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு சின்ன வெங்காயம். ஏன்னா நம்ம போடுறது 2 தான் போட போகிறோம், எதுவுமே கிடையாது. மிளகாயும் வெங்காயம் மட்டும்தான் உள்ளே ஓட போகிறோம். அதனால் இந்த 2 தான் நல்லா டேஸ்ட் கொடுக்க போகுது. 3/4 கிலோ போட்டேன். நான் வந்து 20 மிளகாய் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. சரிங்களா, நல்லா காரமாக இருக்கும் இந்த மிளகாய், அதனால் 20 போட்டுருக்கிறேன். உங்களுக்கு காரம் இல்லைன்னா ஒரு 5 சேர்த்தி போட்டுக்குங்க. ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி போட்டு நல்லா இது நல்லா வணங்கணுங்க. என்னடா அது 3/4 கிலோ போட்டு செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க வெங்காயத்தை, அதெல்லாம் கரைஞ்சி போயிருங்க. உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வணங்கிக்கிங்க. சரிங்கண்ணா. சிக்கன் பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ப்ராய்லருங்கிறனால கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நாட்டுக்கோழியாக இருந்தால் நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க. இந்த மாதிரி வணக்கி விட்டு தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சுண்டை வரைக்குங்க. சரிங்களா, ஓரளவுக்கு 3/4 வேக்காடு வெந்தோன்னையுமே தேங்காய் போட்டுடலாம். நான் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் தேங்காய் வந்து ஒரு மூடி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த மிளகாயெல்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. சரிங்கண்ணா, தேங்காய் வந்து ரொம்ப காய போடக்கூடாதுங்க, இளந்தேங்காயே போடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். எதுவுமே கிடையாது, இவ்வளோ தான் பொருள். கருவேப்பிலை போட்டு ஒரு கலர்னால் போதும். சரிங்கண்ணா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து பசங்க தான் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் காட்டுக்குள்ளே போய் இதை தான் வறுத்துட்டு கிடப்பாங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறையா இதுக்கு பேர், ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் சிந்தாமணி தானுங்க, சிந்தாமணி சிக்கனு.